பாதுகாப்பை தந்திருக்கின்றார். அடுத்து கண்ணாடி பொருள் கீழே உள்றது இப்படி வரிசையாக வைத்திருக்கின்றார். வீட்டை விட்டு கிளம்புறதுன்னு வைங்க. கடந்த காலத்தில் நம்ம ஊரில் நாள் பார்க்கறதும் இருக்கின்றது, ஆள் பார்க்கறதும் இருக்கின்றது. நாள்னா எல்லப்பேட்ட போய் என்ன நாளில் கல்யாணம் முடிக்கணும் என்று கேட்கறது. அவன் ஒரு நாளை சொல்லுவான், அந்த நாளில் இவங்க கல்யாணத்தை வைப்பாங்க. இதற்கும் இஸ்லாத்தில் எந்த விதமான ஒரு அடிப்படை ஆதாரமும் கிடையாது. நாள் பார்க்கறது என்பதை நான் பின்னால் சொல்கிறேன். ஆள் பார்க்கறதுனா என்ன? வீட்டில் இருந்து கிளம்புறாங்கன்னு வைங்க. கடந்த காலத்துல எல்லாம் சென்னைக்கு போகிறதே இங்கிருந்து பெரிய அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி கிடக்கும். கார் வாசலில் வந்து நிற்கும். கேட்பாங்க, என்ன அவர் மெட்ராஸுக்கு போகிறாரு, என்ன அவர் மெட்ராஸுக்கு போகிறாரு. பெரிய பரபரப்பாக ஆயிரும். கல்கத்தா போகிறது அதை விட, மும்பை போகிறது அதை விட. இப்போ இந்த துபாய் வந்து சில இதெல்லாம் நாரி போச்சு. சென்னையெல்லாம் வந்து இதெல்லாம் ஜுஜுபி அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே இங்கேருந்து டவுனுக்கு போயிட்டு வர மாதிரி சென்னைக்கு போயிட்டு வர்றாங்க. திடீர்னு அங்கே பார்த்தோமே என்ன இங்கே நிற்கிறீ என்ன அப்படிங்கிறான். இதை மாதிரி தான் துபாய்க்கு போயிருந்தோமாக்கும். நேற்று நான் ஊரில் இல்லப்பா பார்த்தேன், காக்கா இன்னைக்கு காலையில் தான் நான் கிளம்பி வந்தேன் அப்படிங்கிறான். அப்போ எல்லாமே இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கிளம்பும் போது என்ன செய்யறதுன்னா ஆள் பார்க்க சொல்றது. ஆள் பார்க்கறதுனா யாரை பார்க்கறது? யாரு ஆயுதம் தாங்கிட்டு வர்றானோ அவன் வச்சிருக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னா விறகு பிளக்கிறதுக்கு கோடாரி வச்சிருப்பான். அது போட்டு வரக்கூடாது. ஆயுதம் ஏந்தி வந்துட்டா இவன் பயங்கரவாதி, இவன் தீவிரவாதி, இவனை பார்த்துட்டு நாம என்ன செய்யக்கூடாது, வெளியூருக்கு போகக்கூடாது, அது அசுபசகனம் என்று வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தான் காப்பாற்றணும். இதுல இருந்தா நம்ம வெளியில வந்திருக்கோம், எவ்வளவு பெரிய அருட்கொடை என்று நாம நினைத்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். விறகு உழைக்கிறவன் அவன் தொழிலுக்காக வர்றான். எதை கொண்டு வருவான்? இப்பதான் கேஸ் அடுப்பு வந்த பிறகு அந்த வேலை இல்லை. வரும்பொழுதே விறகு பிளக்கணுமா என்று கேட்டுக்கொண்டு வருவார்கள். கடந்த காலத்தில் அடுப்பில் விறகு வச்சு எரிக்கக்கூடிய அந்த காலம் இருந்த போது இப்போ அதெல்லாம் போயிருச்சு. அதனால் இன்னும் சில வீடுகளில் விறகு வச்சு எரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இதை மாதிரி ஒரு ஆயுதத்தை அவன் பிழைப்புகத்திற்காக வேண்டி கொண்டு வந்தான். அவன் என்னத்தை கொண்டு வருவான்? விறகு பிறக்கிறதுக்கு வேற எதை கொண்டு வருவான்? அப்போ சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம். அடுத்து நமது ஊர்லாம் கடந்த காலத்தில் இருந்துச்சு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. வீட்டிலேயே என்ன செய்வாங்கன்னா தலையில் எண்ணெய் தேய்ச்சி உடம்பு முழுவதும் எண்ணெய் தேய்ச்சி அனுப்பி விட்டுருவாங்க. இவன் என்ன செய்வானா இப்படியே மேனியில் எந்த ஒரு ஆடையும் இருக்காது, இங்கிருந்து வீட்டில இருந்து கிளம்பி போவான். எவனாவது தலையில் எண்ணெய் தேய்ச்சி வந்தால் அது அசுப சகனம் என்று இவன் சொல்லி வச்சிருக்கிறானோ, நெட்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கிறானோ. அப்ப இத மாதிரி அதிகமான அளவுல இந்த சகுனங்கள் இஸ்லாமிய சமுதாயத்திடத்திலையும் நீண்ட நாட்கள் இருந்தன.